உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். இருட்டில என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன். என்னென்னமோ நடக்கும். இவர் கூட வாழ விருப்பம் இல்ல. புரிஞ்சு போச்சு. சொல்லு சொல்லு, இனிமேல் ஒழுங்கா இருக்கட்டு என்ன மன்னிச்சிரு. வராடி பிரில்லியன்ட் ஐடியா சார், யுவர் ஜீனியஸ். டெக்னாலஜி. நம்ம தமிழ் சீரியல் போற போக்கே ஒரு மாதிரி ரண கொடூரமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மாட்டுது கண்டென்ட் ஒன்றும் சாதாரணப்பட்ட கண்டென்ட்லாம் கிடையாது, அம்புட்டு அமானுஷ்யமான கண்டென்ட். அதனால கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க, ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. ஃபர்ஸ்ட் பத்ரி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல, கார்த்திகை தீபம் சீரியலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட்டை போட்டு விடுங்க, ஏன்னா 4 வில்லிங்க சேர்த்துக்கிட்டு 400 அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்காப்புல. அதுவும் இந்த வாரம் கார்த்திகை தீபம் வாரம் அப்படிங்கிற மாதிரி 1 இல்ல 2 இல்ல சொலையா 3 கண்டென்ட் மாட்டிருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சிதல்ன்ற அளவுக்கு பயங்கரமான கண்டென்ட். வாங்க ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். கார்த்திகை தீபம்ல புதுசா ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஹீரோயினுக்கு மெமரி லாஸ், புருஷனை மறந்து போயிட்டாங்க. அதுவும் பாருங்க சீரியல்ல மட்டும்தான் ஒருவேளை இந்த மாதிரி மெமரி லாஸ்ல புருஷனை மறந்துட்டா இதுதான் சாக்கணும், புது மாப்பிள்ளையை கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு புது மாப்பிள்ளையை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சய பத்திரிகை எழுதலாமா? நிச்சய பத்திரிகை எல்லாம் வேண்டாம், பொண்ணு மாப்பிளையும் மோதிரம் மாத்திக்கிட்டும் போதும். இப்போ அந்த புது மாப்பிள்ளைக்கும் மெமரி லாஸ்ல புருஷனை மறந்த அந்த பிள்ளைக்கும் என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட்டை ஒழுங்கா நடத்திட்டு போயிருந்தா கூட முடிஞ்சிருக்கும். ஆனா வில்லி பாருங்க, பழைய புருஷன் வந்தாதான் நான் என்கேஜ்மெண்ட்டை நடத்துவேன்னு ஒத்த கால நிக்கிறேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை மாத்திக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஐயரே, ஒரு முக்கியமான ஆள் வரணும். என் பொண்ணோட நிச்சயத்தை நீ இருந்து பார்க்கணும் தான் நான் இந்த ஃபங்க்ஷனே நடத்துறேன். வில்லி ஒரு பக்கம் ஒத்த கால நின்ன உடனே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற கேங்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேங் ஒரு பயங்கரமான பிளான் ஒண்ணு போடுறாங்க. ரேவதி கையில இந்த ஃப்ராட் பையன் மோதிரத்தை போடக்கூடாது. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சொல்லவா? சொல்லுமா. அருமையான ஐடியா வரட்டா. ரோகிணி, வர வர உன் மைண்ட் உங்க அம்மா மாதிரி கைமா வேலை பார்க்குது. சூப்பர் ஐடியா. அதாவது சாதாரணமா விட்டுருந்தா கூட நம்ம நார்மலா போயிருப்போம். ஆனா அந்த ஆளு சொல்றதை கேளுங்க, உங்க அம்மா அளவுக்கு கிரைமா யோசிக்கிற என்ன ஐடியா, சூப்பர் ஐடியா அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்த உடனே இந்த வாட்டி பயங்கரமா யோசிச்சாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவங்க போட்ட அந்த பிளான் என்ன பிளான் தெரியுமா? மோதிரத்தை மாத்திடலாமா? பொண்ணு மாப்பிள்ளைய மாத்திக்க சொல்லுங்க. கிட்டா ஏய் ஆப்றா. மீன் ஆஃப் பண்ணிட்டாங்களா, அதனால ஒரே இருட்டுனாலும் சாதாரணப்பட்ட இருட்டெல்லாம் கிடையாதுங்க, பக்கத்துல எவன் இருக்கானே தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டான். ஆனா அந்த இருட்டு பாருங்க இந்த நேரத்துல ஒரு பார்சியாலிட்டி காட்டுது. லைட்டா குழப்பமா இருக்கு. அந்த இருட்டு நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும், கண்ணு தெரியாட்டா யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இருட்டா இருந்திருக்கணும். ஆனா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் லைட்டா வெளிச்சத்தை காமிச்சு விட்டுருச்சோ என்னவோ தெரியல. இவனுங்க பாட்டு போறானுங்க, மாப்பிள்ளை வாய் எங்க இருக்கிற வரைக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சி அங்க வச்சு அடைச்சி தைசா கூட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளை ஊன்றான், அது கூட இவனுக்கு கேட்கல போல இருக்கு. இருட்டுனா கண்ணு தான் தெரியாது, காது கூட வள கேட்காது. யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. அந்த இருட்டு இந்த ஒரு பார்சியாலிட்டியை தான் பார்த்துச்சான்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. இவங்க இருட்டுலயே என்கேஜ்மெண்ட் நடத்திக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டா இதுதான் நல்ல நேரம், இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணி விட்டுருக்க அப்படின்றாங்க. உடனே நம்ம பழைய மாப்பிள்ள குடுன்னு ஸ்டேஜுக்கு போறாப்புல, ரிங்க எடுக்கிறாப்புல, பொண்ணு கையை பிடிக்கிறாப்புல, விரல கரெக்டா போடுறாப்புல. டேய், அதாவது மாப்பிள்ளை ஸ்டேஜ்ல இருந்து நகட்டி கூட்டு போறாங்களா அது எவனுக்கு தெரியலையா. ஆனா மாப்பிள்ளை மட்டும் கரெக்டா போய் எல்லா ப்ராசஸையும் கரெக்டா பண்றாராம். இருட்டில என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன். என்னென்னமோ நடக்கும். ஆனா இந்த நேரத்துல பாருங்க, பொண்ணுக்கு கண்ணு தெரியல, ஆப்போசிட்ல நிக்கிறது யாருன்னு தெரியல. ஒரு விரல பார்த்தாங்க, அது விரலான்னு கூட தெரியல, ஆனா விரல் மாதிரி இருக்குன்னு சொல்லி மோதிரத்தை போட்டு விட்டாங்களா, என்கேஜ்மெண்ட் நடந்து போச்சான். பொண்ணு இப்ப மாப்பிள்ளை விரல போடுங்க. வாட் ப்ரோ,
இதுல காமெடி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவனுங்க எல்லாம் பிளான் போட்டானுங்க, அதனால இருட்டிலேயே போய் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்ப லைட் வரும்போது அவன் அந்தந்த பொசிஷன்ல வந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கரெக்டா வந்து நின்ட்டான். ஆனா மாப்பிள்ளைய கொண்டு போய் வாயை பொத்தி ஓரமா நிப்பாட்டிருந்தாங்க. அந்த மனுஷன் லைட் வரும்போது எங்க நிக்கிறான்னு பாருங்களேன். யாராவது கொஞ்சம் கரண்ட் மெயினை பாருங்க. அதாவது இருட்டு மட்டும் கிடையாது, புது மாப்பிள்ளையா இருந்தாலும் அவரும் ஒத்துழைப்பு காட்டுறாப்ல. அது லைட் வரும்போது நம்மளும் கரெக்டான பொசிஷன்ல நின்றா தானே அவங்க பிளான் சக்சஸ் ஆகுன்றதுனால அவரே வந்து ஸ்டேஜில் நின்ட்டாப்ல. உடனே கையை பாக்குறாங்க, மோதிரத்தை வேற போட்டாங்க. சரி இப்பயாச்சும் மாப்பிள்ளை உண்மையை சொல்லிடுவாரான்னு சொல்லி பார்த்தா உண்மையை சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. ரேவதி விரல்ல மோதிரம் போட்டீங்களா? எவனோ என் வாயை பொத்தி இருட்டுல ரிங்க அவ கையில போட்டு விட்டானே. நான் மோதிரம் போடலன்னு சொன்னா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமே. இருட்டுல எவனோ ஒருத்தன் வாயை பொத்தி கொண்டு போய் ஓரமா நிப்பாட்டிட்டான், வேற எவனதான் வந்து பொண்ணு கையில மோதிரத்தை போட்டுக்காம போல இருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டா இவர் இமேஜே ஸ்பாயில் ஆயிரும். அப்படிங்கிறதுனால எவன் போட்டா என்ன, ஏன் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரன் பட காமெடி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் கட் ஆனதான் யோசிச்சேன், எங்க நல்ல நேரம் போயிடக்கூடாதுன்னு தான் இருட்டிலேயே ரேவதி கையில மோதிரத்தை போட்டு. ஆனா எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. இந்த ஐடியாவை கேட்டுட்டு அந்த புருஷங்கார ஒண்ணு சொன்னா பாருங்க, அததாங்க என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியல. ரோகிணி, வர வர உன் மைண்ட் உங்க அம்மா மாதிரி கைமா வேலை பாக்குது. சூப்பர் ஐடியா. அடுத்ததான் முத்துசெல்வி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. அண்ணா கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது கார்த்திகை தீபம் வாரம்னு, அதுல இது ரெண்டாவது கண்டுட்டு பார்த்துருவோம். ஏதோ பூஜைன்னு சொன்னீங்க, கையில ஜல்லடைய வச்சிருக்கீங்க, மாவு ஏதாவது ஜலிக்க போறீங்களா? இந்த பூஜையோட முக்கியமான அம்சமே இந்த ஜல்லடை தான். தமிழ் சீரியல்ல கண்டென்ட்னு வந்தாதான் கண்டமினிக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா பூஜைன்னு வந்தா கூட அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல யாருக்கும் தெரியாம மோதிரத்தை போட்டு வந்தாப்புலையா, இப்ப புதுசா ஒரு பூஜை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலாவை பார்த்து வேண்டிக்கிட்டு இந்த ஜல்லடை வழியா கணவனை பார்க்கணும், அப்படி பார்த்தா அவ வேண்டினது நடக்கும். இந்த பூஜைக்கு பேரு சல்லடை பூஜை. அதாவது சல்லடை எடுத்து வந்திருக்காங்க. அதை வந்து கல்யாணம் ஆன பொண்டாட்டி வந்து நிலாவை பார்த்து மறுபடியும் புருஷங்காரனை பார்க்கணுமா, இதுதான் பூஜையாமா. சரிப்பா, இது கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே, இவங்களுக்கு வெறும் என்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டா என்கேஜ்மெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்றாங்க. கல்யாணமான பொண்ணு தான் இதுல கலந்துக்கலாம்னு சொன்னீங்களே, என் பொண்ணு ரேவதி நிச்சயமான பொண்ணு, அவ கலந்துக்கலாமா? தாராளமா இந்த பூஜையில கலந்துக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கார்த்தி பாய பிள்ளைக்கு மறந்து போன பொண்டாட்டியோட சேரணும்னு ஆசை இருக்குதா இல்லையான்றது தெரியல. அந்த மனுஷன் டைரக்டா ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் வராப்ல, பிளான் போடுறதெல்லாம் வேற கேங்கு. இந்த நிலா பூஜையில ரேவதி உங்க முகத்தை தான் பார்க்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். எங்கடா இருந்த கூடவே தானே இருந்த. சரிங்க மாமா, நான் வந்து நிக்கிறேன். அதுலயும் என்கேஜ்மெண்ட் தான் வேற ஒருத்தன் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு பூஜை தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் விட மாட்டோம், நாங்க இதுலயும் ஒரு பிளான் போடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே புள்ள மறுபடியும் ஒரு பிளான் போடுது. ரேவதி முன்னாடி சகல வந்து நிக்கணும், அதே நேரத்துல மருது வெளியே போகணும், அதுவும் அவனா போற மாதிரி இருக்கணும். என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு பொண்டாட்டியும் நிலாவை பார்த்து அப்படியே திரும்பி பார்க்கும்போது புருஷனை பார்க்கணும்ல, அந்த இடத்துல ரேவதி நிலாவை பார்த்து மறுபடியும் பார்க்கும்போது புது புருஷன் நிக்க கூடாதான், பழைய புருஷன் தான் நிக்கணும். அதுக்கு நாங்க ஒரு பிளான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஏஜி பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, இப்ப எதை ஆஃப் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆஃப்லாம் கிடையாது, புடிச்சிட்டு வரேன்றாங்க. எறும்பு எறும்பு வாமா அண்ணே, கொந்தளிச்சாதீங்க அண்ணே. சில நேரம் ஒரு எறும்பு சக்கரம் போட்டா பல எறும்பு, அங்க இருக்குது சிவப்பு எறும்பு. என்னடா இது சர்க்கரையை போட்டு எறும்பெல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க, எறும்பை வச்சு என்னடா பிளான் போட போறாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க போட்ட பிளான் இருக்கே. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த பூஜையே எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில தான். மொட்டை மாடியில எவனாச்சும் ஷூ கொண்டு போடுவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்க பிளான் வச்சிருக்கோம், அதனால மொட்டை மாடிக்கே ஷூ கொண்டு வருவோம்னு அங்க ஷூ எடுத்து வந்துட்டாங்க. மொட்டை மாடியில ஷூ போடாமே போய் அந்த மனுஷன் நிக்கலாம். ஆனா அந்த மனுஷன் பாருங்க, மொட்டை மாடியா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஷூவை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க எறும்பை போட்ட அந்த ஷூவை எடுத்துட்டு போய் நின்ட்டாராம். ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ. அதுலயும் இவங்க பிளான்ல எது கரெக்டா ஒத்துழைப்பு கொடுக்குதோ இல்லையோ அந்த கரண்ட்ல இருட்டு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அந்த எறும்பு எப்ப வேணாலும் கடிச்சிருக்கலாம், ஆனா
கரெக்டா ரேவதி நிலாவை பார்த்துட்டு திரும்பும் போது ஒரு கடி அடிச்சு விட்டதுல இவரு குனிய அவர் வரேன்னு சொல்லி இவங்க போட்ட பிளான சக்சஸ் பண்ணிட்டாங்களாம். நம்மெல்லாம் உருப்படியா ஒரு பிளானை போட்டு சக்சஸ் பண்றதுக்கே படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஆனா இவங்க ஒரு பிளான் போற நேரத்துல ஒரு பிளானை போட்டு சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களப்பா. அதுவும் இந்த பிளான் எல்லாம் இதோட நிக்கல, இன்னும் இருக்கு. மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா? அடுத்தா வில்லேஜ் சபரிஸ் அப்படிங்கிற ஒரு கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த சீரியல் பேரை மட்டுமே போட்டு கக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. எதுக்குடா இந்த மனுஷன் இந்த சிரிப்பு சிரிக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 பிளான் போட்டாங்கல்ல, அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அடுத்த பிளானை போட்டுக்காங்க. வாங்க என்னன்றத நானே சொல்றேன். இதத்தான் நான் பண்ண போறேன். என் அம்மா என்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ரத்த சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் என் கழுத்துல மாலை போடணுமா. இதுக்கு முன்னாடி சல்லடை பூஜை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி வந்தாங்கல்ல, இப்போ புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாலையை போட வைக்கணும். அதனால ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து பொண்ணு கழுத்துல மாலையை போடணுமா. ஸோ மாப்பிள்ளைக்கே வந்து ரத்த சம்பந்தம் இல்லைல்ல, புது மாப்பிள்ளையை போட சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க. அங்க ஐயர் முன்னாடி ஒரு மாலை இருக்குல்ல, பரிகார மாலைன்னு சொன்னாங்க. பொத்தி பொத்தி பாதுகாத்து எடுத்துட்டு வந்த கல்யாண மாலை. எவ்வளவு நாளைக்கு தாண்டா ஹீரோ டீமே பிளான் போடுவீங்க, நாங்கெல்லாம் வில்லிங்கன்னா சொம்மைங்களா, நாங்களும் பிளான் போடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு வந்திருக்காங்க. பட் கன்ஃபியூஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறும் அந்த மாலையை போட்டாலே கல்யாணம் ஆயிரும்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படிடா சொல்லி யோசிச்சா அங்க வச்சிருக்காங்க குபீர் காமெடிய. அதுல ரேவதிக்கு நீங்க கட்ட போற தாலிய உள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க அந்த மாலைய ரேவதி கழுத்துல மட்டும் போட்டா போதும், உங்களுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அது ஒண்ணும் வெறும் மாலைலாம் கிடையாதாங்க, அந்த மாலைக்குள்ளேயே தாலியை 3 முடிச்சு போட்டு கெட்டியே வச்சுட்டாங்க போல இருக்கு. இப்ப அந்த மாலைய புது மாப்பிள்ளை போட்டாதான் இல்ல, அந்த ஐயர் தெரியாம போட்டா கூட அந்த ஐயருக்கு அந்த ரேவதி புள்ள பொண்டாட்டி ஆயிருமாம்ல. இந்த பிளான்ல எனக்கு என்ன டவுட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரி ரைட், அந்த மாலைக்குள்ள தாலியை ஒளிச்சு வச்சிருக்காங்க, அதனால புது மாப்பிள்ளை ரேவதி கழுத்துல போறதுனால புது மாப்பிள்ளை புது பொண்டாட்டியோட புருஷனாயிராப்ல. ஆனா அந்த புள்ள என்ன 24 மணி நேரமும் அந்த மாலையை போட்டேவா சுத்த போது, கொஞ்ச நேரம் கழிச்சு பரிகாரம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த மாலையை கழட்டி தானே வைக்க போகுது. அப்ப முடிஞ்ச கல்யாணம் மறுபடியும் ரத்தாயிருமா? இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. ஒரு பக்கம் வில்லிங்க இவ்வளவு கன்றாவியான ஒரு பிளான் போட்டது கூட பரவாயில்லைங்க, ஆனா இந்த கன்றாவியான பிளானை நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கன்றாவியான இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க பாருங்க. இன்னைக்கு காலையில உங்க கடைக்கு நகை வாங்க வந்திருக்கு. என்ன நகை வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க தாலி வாங்கிட்டு போனாங்க சார். ஒன்னும் இல்ல, வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படின்னா போய் தாலி செஞ்சு வாங்கிட்டு தான் வருவாங்க. இது ஒரு நார்மலான ப்ராசஸ் தான். ஆனா இவங்க தாலி செஞ்சு கொண்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆமா சார் வந்தாங்க. தாலி ரைட்டு, அடுத்ததான் மாலை மேட்டர் பண்ணணுமா இல்லையா, அதுக்கு ஒரு க்ளூ வச்சிருக்காங்க. நான் ஆபீஸ்க்கு வர வழியில அத்தையும் சின்னத்தையும் மாலை வாங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஒரு கடையில போய் மாலை வாங்கிட்டு போறதுங்கிறது ஒரு நார்மலான ப்ராசஸ் தான். மாலை வாங்கிட்டாங்க, கார்த்திக் உடனே போட்டு மாலை வாங்கிட்டு போறீங்க, மாலை தாலி, அப்ப மாலைக்குள்ள தாலி அப்படின்னு சொல்லி உடனே கண்டுபிடிச்சாராம். ரேவதி கழுத்துல மாலை ஏறாம பாத்துக்கணும், சீக்கிரமா வந்துடுறேன். கார்த்திக் கிடைச்ச அந்த அமானுஷ்யமான க்ளூவை வச்சு மாலைக்குள்ள தாலி, அந்த மாலையை போட்டா கல்யாணமே முடிஞ்சிடும்ன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சி அந்த மாலையை போட விடாம தடுத்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்லையா. சரி இதுக்கு என்ன பிளான் போட போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, அந்த பிளான் எல்லா பிளானுக்கும் மேல இருக்கு. என்னடா காக்கா ஆயிருந்துச்சு. இதுக்கு முன்னாடியாச்சு எறும்பு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, ஆனா இப்ப பாருங்க கோவிலுக்குள்ளேயே காக்கா வந்து கக்கா போட்டு காப்பாத்திருச்சான். நீங்க தப்பா நினைக்காட்டி போய் இதை கழுவிட்டு வந்துருங்க. முடிஞ்சா குளிச்சுட்டு பொறுமையாவா. இவங்க போடுற பிளான் எல்லாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு பிளானா தான் இருக்கும். காக்காக்கு சோறு வச்சு அந்த காக்காவை வர வச்சு காக்காக்கு இந்த டைம்ல கரெக்டா கக்கா வரும்ன்ற வரைக்கும் இவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு பக்காவான பிளான் கிடையாது, கக்காவான பிளான். நீ நல்லா ஜோக் அடிக்கிற. ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் அப்போ இருட்டுல கூட்டு போய் வாயை மூடினாங்க, இப்ப துண்டை போட்டு அடிச்சு பிச்சைக்கார மாதிரி படுக்க வச்சாங்க. சரி ரைட், இப்ப கார்த்தி சார் எப்படிரா ரேவதி கழுத்துல மாலையை போட போறாருன்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. நான் போய் மாப்பிள்ளை இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க.
யோசிங்க 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 யோசிங்க. சீரியல்ல பிளான் போட்டா பரவாயில்ல, பிளான்ல தான்டா சீரியல்ங்கிற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் பிளானா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, அந்த அம்மா இருங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போகுது. அந்த கேப்ல ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடாது, நான் இவர் இருக்காருல இவர் போடுவாருன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு கல்யாணமே பண்ணி வச்சிட்டாங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப கல்யாணம் ஆனது பொண்ணுக்கே தெரியாதான். சார் ஒரு நிமிஷம் வந்து பாருங்க. ஆக மொத்தத்துல வில்லி கேங்கு டிசைனா போட்ட பிளானையும் டிசைனா உருவாக்கி கொண்டு வந்த பூஜையும் இவங்க ஒரு பிளான் போட்டு இவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இதை எப்படா இவனுங்க ப்ரூவ் பண்ணுவாங்க? உங்களோட எந்த கேள்வி கேட்கிட்ட பதில் இல்ல. ஆஹா, அடுத்தது யாரோட தெரியுமா? உங்களுக்குலாம் சவால் விட்டு ஒருத்தர் கண்ணெடுத்துக்கிட்டு வருவாரே, எஸ் நம்ம ஹரி. சின்ன மருமகள் சீரியலுடைய பயங்கரமான ஃபேன். அதனாலேயே சின்ன மருமகள்ல சின்னதா ஒன்று நடந்தா கூட அதை பெருசா தூக்கிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி இப்போ ஒரு தரமான கண்டென்ட் கொண்டு வந்திருக்காப்புல, வாங்க என்னன்னு சொல்றேன். உட்காரியா உட்கார். கார்த்திகை தீபம் சீரியல்லையாச்சு அந்த புள்ளைக்கு மெமரி லாஸ், அதனால புருஷனை மறந்துச்சு, அதனால ஒரு புது மாப்பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போடுவாங்க சேருவாங்க, சண்டை போடுவாங்க சேருவாங்கன்னு போயிட்டு இருந்துச்சு. எத்தனை நாளைக்கு சண்டை போட்டே இருப்பீங்க? மாப்பிள்ளைக்கு ஒரு புது பொண்ணை கொண்டு வாங்கடான்னு சொல்லி புது பொண்ணையே இறக்கிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. ஏண்டா நீ தொட்டு தாலி கட்டின உன் பொண்டாட்டிங்க நான் குத்துக்கல் மாதிரி வந்திருக்கேன், அதுலயும் இப்ப கர்ப்பமா வேற இருக்கிறேன், இந்த நேரத்துல உனக்கு புது பொண்ணு கேக்குதா, புது பொண்ணு அப்படின்னு சொல்லி நேரா ஊரையே கிளப்பி கூட்டிட்டு வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டாங்க. நிகழும் மங்களகரமான இந்நாள் மனதே வலியேவா அணியன் என்ற சொல்லுக்குள் அடங்காதே. நான் கூட அந்த புள்ள அங்கேருந்து வேகமா வந்து நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே ஒழுங்கா அந்த புள்ளைய விட்டுட்டு ஏன் கூட வாழ்ற வழியை பாடுறான்னு எதுவும் சொல்லுவோன்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி இஎம்ஐல சண்டை போடுற வேலை எனக்கு வேணாம், அதனால இந்த ஜாப்பை நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி கார்டை தூக்கி எறிவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தாலியை கழட்டி வீசிருச்சு. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அதுலயும் இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடிலாம் கிடையாதுடா, 2 புரிய அத்து விட்டாச்சுடா அப்படிங்கறத சொல்றதுக்காக இவங்க வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்றாங்க பாத்தீங்களா. இந்த ப்ராசஸை இதுக்கு முன்னாடி எந்த படத்துல பார்த்திருக்கோம்னு ஞாபகம் இருக்கா? இவர் கூட வாழ விருப்பம் இல்ல. புரிஞ்சு போச்சு. சொல்லு சொல்லு இனிமேல் ஒழுங்கா இருக்கட்டி என்ன மன்னிச்சிரு. விளையாடி விளையாடி. ஆனா இவங்களை உண்மையிலேயே பாராட்டணும். லப்பர் பந்து வந்த டைம்ல லப்பர் பந்து தூக்கிட்டாங்க, இப்ப தாய் கிழவி வந்த உடனே நெல்கட்டை தூக்கிட்டாங்க. எது வந்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு தூக்கிடுறாங்க. அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. ஆனா மெமரி லாஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 2 பேரும் அவங்களே அத்துட்டு போனாலும் சரி, கதை என்னமோ ஒண்ணுதான். மெமரி லாஸ் ஆனவங்க தெரியாம எப்படி ஒண்ணு சேர போறாங்கன்றது, இவங்க தெரிஞ்சே எப்படி ஒண்ணு சேர போறாங்கன்றது தான் மீதி கதை. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன மருமகள்ல பாரதி கண்ணம்மாக்கே டப் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படியே 10 நிமிஷம் நடக்க வச்சுட்டு கடைசியில திருப்பி இவன் புருஷனே வேணும்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துருவாங்க. அடுத்த பெர்லின் அப்படிங்கிறவர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, ப்ரோ செல்லமே செல்லம் அண்ணன் மகாசங்கமத்துல போய் பாருங்க, இந்த மஞ்சுமல் பாய்ஸை வச்சு இவங்களால என்ன செய்ய முடியுமோ அது சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னுமாடா அந்த மஞ்சுமல் பாய்ஸை முடிச்சு விடல. அந்த குயில இருந்து நிலாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல பாம்பு கிட்ட இருந்து குழந்தையை காப்பாற்றணும் சார். இதுக்கு முன்னாடிலாம் சீரியல்ல ஒரு படத்துல இருந்து ஒரு சீனை காப்பி அடிச்சாங்கன்னா 1 நாளைக்கு 2 நாளைக்கு ஓட்டுவாங்க. ஆனா இவனுங்க மஞ்சுமல் பாய்ஸ் கான்செப்டை எடுத்து இந்த சீரியலே ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போலயே. நீ இங்கே தங்கிட்டியா? போடா போடா. நிலாவை எப்படியாவது காப்பாத்துங்க சார். இந்த புலி ஆல்ரெடி ரொம்ப டேஞ்சரான புலி, இதுல ஹெவி பாய்சன் இருக்கிற பாம்பு வேற இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ்லயாச்சும் ஒருத்தர் தான் தெரியாம அந்த குழிக்குள்ள விழுந்துருவாப்ல, அந்த மனுஷனை எப்படி காப்பாத்தி வெளியே கூட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவனுங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய உள்ள போட்டானுங்க, அது பக்கத்துல ஒரு பாம்பை வேற போட்டாங்க. பாம்பு பக்கத்துல இருக்கின்ற வரைக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாம்பு எந்த செகண்ட் வேணாலும் குழந்தையை கொத்தலாம். பாம்புக்கு இப்ப பசி இல்ல, குழந்தைய இப்ப சீண்டாது. என்ன குழப்பாதீங்கடா, ஒரு நிமிஷம் யோசிச்சு. அதுவும் அந்த பாம்பு ஒன்றும் சாதாரண பாம்பு கிடையாது, அந்த குழந்தையவே முழுங்குற அளவுக்கு பயங்கரமான பாம்பு போல இருக்கு. அந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி அந்த குழந்தையை காப்பாற்ற போறாங்கன்னு பார்த்தா காப்பாத்திட்டாங்க.
என்ன செகண்ட் ஷாக் அது. பாத்தீங்களா, அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு அவன் மூளையை கசக்கி என்னென்னமோ பிளான் போட்டுட்டு இருந்தான். ஆனா இந்த புள்ள பாருங்க, ஏன்டா நீங்க சீப்பா போட்ட பேனா நான் சீப்பா வச்சு முடிக்கிறேன்னு ஒரு லெமன்ல மயில் ரகையை குத்தி 2 பேருக்கு நடுவுல போட்டு ஒரு வேலையை போட்டு விட்டுச்சாம்ல. Brilliant idea, sir. You're genius. டெக்னாலஜி இதை பார்க்கும்போது நமக்கே காண்டாகுது. அந்த புள்ளைய பெற்ற அம்மாக்கு எவ்வளவு காண்டாகும். நானே என் குழந்தை குழிக்குள்ள விழுந்துச்சுன்னு கடுப்புல இருக்கு, நீ லெமனையா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடத்துல அந்த அம்மாவும் குழிக்குள்ள குதிச்சிருது. நல்ல வேலை பரங்கி மேல பாறையில விழுந்த, இதே தண்ணீர் விழுந்த என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சோ இதுக்கப்புறம் குழந்தையை காப்பாத்துறதா இல்ல இந்த அம்மாவை காப்பாத்துறதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீஸ்லாம் உள்ள குதிச்சிருவாங்க. இப்படி வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ள குதிச்சு ஒருத்த மேல ஒருத்த ஏறியே வெளியே வந்துருவாங்க போல இருக்கு. ஆனா ஒரு விஷயம்டா, எவனாச்சும் இந்த மஞ்சுமல் பாய்ஸை காமெடியா ஸ்பூஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு காமெடி பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அதை வச்சு நாங்க சீரியல் எடுக்கிறோன்ற பேர்ல எங்களெல்லாம் வயிறு கொடுக்க சிரிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ. அடுத்ததா அட்சயா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ தான் ஓபன் பண்ணி பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. இது ஒரு புது சீரியல் போல இருக்கு. இந்த சீரியலோட பேரு துளசி. கான்செப்டே பயங்கரமா இருந்துச்சு. வாங்க என்னன்றத நானே சொல்றேன். என்னோட ஸ்கிரிப்ட கொண்டு வந்திருக்கேன். இத நாங்க பண்றது கூட அதுல இருக்குதான் மட்டும் சமர்ப்பிங்க. அதாவது ஹீரோயின் கழுத்துல இருந்த செயினை 2 திருட்டு பசங்க திருடிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த ஹீரோயின் விட்டாங்களா, இவங்க ஒரு சின்ன பெண் ஹீரோயின் போல இருக்கு. அதனால துரத்தி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க 2 பேரும் லெஃப்ட் எடுத்து ஹாயா போயிட்டாங்க. ஆனா லெஃப்ட் எடுத்து போனவங்கள நான் ரைட் எடுத்து பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இவங்க ரைட் எடுத்து போனாங்க. ஆனாலும் பாருங்க, ஷார்ட் ரூட்ல போய் கரெக்டா பிடிச்சிட்டாங்க. என்னமோ சாட்டலைட் மேப்லயே இதுக்கப்புறம் ரூட்டே இல்லைன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்திருப்பீங்க, காய்கறி சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபைட்டை போட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி இவங்க கையில இப்போதைக்கு கிடைச்சது இந்த ஹெல்மெட் தான். அதனால அந்த ஹெல்மெட்டை வச்சு ஒரு சண்டை. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாலேயே பிறந்து வளர்ந்து பல வருஷமா அந்த ஏரியால இருந்தா மட்டும்தான் சரி ரைட் இந்த பக்கம் போயிருக்காங்க, இந்த பக்கம் ஒரே ஒரு வழி தான், இப்படி ஷார்ட் ரூட்ல போனா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாலாம் ஞாபகம் இருக்கும். ஆனா இவங்களுக்கு அதே ஏரியாவான்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாதான். இந்த செயின் ஒரு 4 கிராம் இருக்குமா? நான் தெக்கத்தி பொண்ணுடா, திருநெல்வேலிக்காரி. என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? திருநெல்வேலியிலிருந்து வந்த பிள்ளையாமா இருந்தாலும் பாருங்க, இவங்க இந்த பக்கமா போறாங்கன்னா இந்த பக்கமா போய் பிடிச்சலாம்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சு போய் பிடிச்சிருக்கு. சரி இதெல்லாம் கூட விட்டுலாம். ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த சீரியலுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறதையே தேடி பார்த்தேன். 2 பேரும் ஒரே மாதிரி புடவை பூ பொட்டு வளையல்னு வந்து நிக்கிதியல. நாளைக்கு கல்யாணம்னா என்னல பண்றது? சொல்லிரவா? சொல்லுங்க. ஒரே மாப்பிள்ளையா பாரு, ஒன்னாவே கட்டிக்கிடுதோம். 2 பேருக்கும் ஒரே மாப்பிள்ளைய பார்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா சிரிக்கிறாங்களே. இது காமெடி தான் சொல்லி பார்த்தா அதுதாங்க சீரியலுடைய கான்செப்டே அப்படின்றாங்க. நான் அப்போ கூட இது கான்செப்டா இருக்கும்னு நம்பல. அதுக்கப்புறமா பார்த்தா அததான் கான்செப்டா ஓட்டிட்டு இருக்காங்க. சொன்னதையே விதியும் நினைச்சா என்ன ஆகும்? வருகிறாள் துளசி. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை. அதாவது அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்காங்க. ஆனா அந்த மாப்பிள்ளைக்கு பாருங்க அக்காவை பிடிக்கல, அக்காவுடைய தங்கச்சி இருக்கால அவளதான் பிடிச்சிருக்கான். ஆசைப்பட்டது தங்கச்சி, அவ உனக்கு கிடைக்க மாட்டாளே. அவதான் என் ஒய்ஃப் என் லைஃப்னு அவளை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன்டா. வாழ்த்துக்கடா. லவ் bless you. நான் கூட தமிழ் சீரியல் டைரக்டர் மாதிரியே யோசிச்சு பார்த்தேன். சரி ஓகே, தங்கச்சியை கரெக்ட் பண்ணணும்னா அக்காவை கரெக்ட் பண்ணணும். அதான் அக்காவே மாட்டிட்டாலே, அக்காவை கல்யாணம் பண்ணிப்போம், அதுக்கப்புறமா தங்கச்சியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு யோசிக்க போறான் போல இருக்கு. அப்படின்னு நினைச்சா அக்கா செட் ஆகல, தங்கச்சியை கட்டி வச்சிடறோம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பெரியவளுக்கு தான் பூ சரியா வரல, சின்னவள உன் பையனுக்கு கொடுக்குறேன். உன் மனசுல எம்புட்டு ஆசை வச்சிருக்க நீ. ஒரு நிமிஷத்துல உன் அப்பா சொன்ன வார்த்தைக்காக இல்லன்னு ஆயிடுச்சோ. ஆனா இதுல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல, ஆனா தங்கச்சியுடைய அக்காக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. ஆனா மாப்பிள்ளைக்கு யாரை பிடிச்சிருக்கு? தங்கச்சியை தான் பிடிச்சிருக்கு.
ஸோ இந்த சீரியலுடைய கான்செப்டே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கான்செப்ட். மாப்பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரியே தங்கச்சிக்கு பிடிக்கட்டாலும் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா, இல்ல அந்த அக்கா ஆசைப்பட்ட மாதிரி தங்கச்சியை கழட்டி விட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, இல்ல அந்த மாப்பிள்ளை அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையுமே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறாரா அப்படிங்கறத தான் நம்ம கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பார்க்க போறோம். இவ்வளவு சுவாரஸ்யமான கான்செப்ட் கூட இந்த சீரியல்ல மக்கள் உட்கார்ந்து பார்க்கறாங்க பாத்தீங்களா? அதை நினைக்கும் போது தான் ரொம்ப பெருமையா இருக்குங்க. கடைசியா சுபலட்சுமி விமல் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. வினோதினி அப்படிங்கிற சீரியல்ல வினோதினிக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். ஸோ அந்த கல்யாணம் என்னாச்சு, எங்கே தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்துருவோம். கல்யாணம் கல்யாணம் இந்த கல்யாணம் இன்னைக்கே நடந்தா என்ன, 3 நாள் கழிச்சு நடந்தா என்ன, அதுவும் வாஸ்தவம் தான். ஆக்சுவலா விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வினோதினிக்கு இன்னைக்கு தான் கல்யாணம். ஆனா ஜோசியர் திடீர்னு வந்து இன்னைக்கு எதுக்கு கல்யாணம், இன்னைக்கு வேணாம், 4 நாள் கிடையாது, ஒரு 3 நாள் தள்ளி போட்டுருங்கன்றாப்ல. உடனே அந்த அம்மாவும் இன்னைக்கு பண்ணா என்ன, 3 நாள் கழிச்சு பண்ணா என்ன, கல்யாணம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. இந்த எபிசோடு எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போன மாசம் ஏப்ரல் 18ஆம் தேதி. என்ன உங்க மருமகளை அழைச்சிட்டு போக வந்தீங்களா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, 3 நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாராம். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரி 3 நாள்ல கல்யாணம்னு சொல்லிருக்காங்க. 19, 20, 21, 22, 24, 25, 26, 27 வரைக்கும் வச்சுப்போம் அப்படின்னு 27க்கு அப்புறம் எபிசோடு தேர்றேன் கல்யாணத்தை காணா. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜுக்கு தான் போயிருக்காங்க, இன்னும் கல்யாணம் நடக்கல. ஏண்டா ஏப்ரல் 18ஆம் தேதி இன்னும் 3 நாள்ல கல்யாணம், நீங்க இப்போ மே 18 தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் கல்யாணத்தை பண்ண மாதிரி தெரியல. ஆனா அந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலான்னு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுங்களும் கல்யாணம் எப்போ நிக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அவங்க கிட்ட இத போட்டு விட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்க பாத்துக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் கிளியர் ஆகி போச்சுடா. 3 நாளைக்கே நீங்க 30 நாள் எடுத்துக்கிறீங்கன்னா, இப்பதான் ஒரு குழந்தை பெக்கிறதுக்கு ஏன் 3 நாள் வருஷம் எடுத்துக்கிறீங்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சுடா. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழிலை பிக்கப் பண்ண பாருங்கடா, என் உசுரை வாங்காதீங்க. சோழந்தான் வீடியோ, நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். இந்த பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.